கரங்கள் வைத்து கத்தரை சூத்திரமானோ, கத்த நல்லவர். ஹல்லேலூயா. 2-3 நாளாகவே என் இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, விசேஷமாக வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என் இருதயத்தில் திட்டவட்டமாக பேசினதால தான் அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 2 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 வசனம். பிரசங்கி புக் எடுத்துங்க. பழைய ஏற்பாடில் 799 பக்கம் எடுத்துங்க பார்க்கலாம். 799 பக்கம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 18ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 வசனத்தை நம்ம வாசிப்போம். 9-10. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். தப்பா படிச்சிடாதீங்க, கொடுப்பான்ட்டு கெடுப்பான். அடுத்தது செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் எது நல்லதா? ஞானமே. அதுக்கு அந்த 19ஆம் சங்கீதத்தை படிச்சு, இந்த ஞானம் தேவனுடைய வார்த்தையினால்தான் அவர் பேதையை ஞானி ஆக்குகிறது. புரியுதா? ஒரு தலைவர் சொன்னார், கத்தியை தீட்டாத எதை தீட்டு? புத்தியை தீட்டு. அப்படி சொன்னதான் புரியுது. பைபிளில் எவ்வளோ வசனம் எல்லாருக்கும் அதெல்லாம் தெரியுது. புரியுதா? அப்போ பேதை ஞானி ஆக்குறது எது? தேவனுடைய வார்த்தை. அதனால தான் அந்த தேவனுடைய வார்த்தையை டெய்லி படிக்கணும். படித்தாதான் நமக்கு மிகுந்த பலன் உண்டு. 14வது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்னா படித்தோம். இப்போ அப்படி படிக்காம ஏனோதானம் இருந்தால் அநேக மக்கள் அநேக சிக்கலில் மாட்டுறாங்க. என்னாவது சொல்றாரு? பாவியான ஒரு மனுஷன், சொல்லுங்க, பாவியான ஒரு ஆளு ஒரு நன்மை இல்லை, எதை கெடுக்கிறானா? மிகுந்த நன்மையை கெடுக்கிறான். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு சில காரியங்கள் நடக்கக்கூடாதான் நடக்குதுன்னா யோசிச்சு பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, யோனா யார் அப்படின்னு கேட்பான். அப்படின்னா அர்த்தம், கப்பல் மூழ்கிறதுக்கு ஒரு யோனா காரணம். அப்போ நான் தான் யோனாவா அப்படின்ட்டு நம்மளே யோசித்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். அப்போ ஒரு பாவியான ஒரு மனுஷன் செய்கிற ஒரு பாவம், ஒரு தவறான காரியம் அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய மிகுந்த நன்மை என்ன செய்யுது? கொடுக்கறது இல்லை, கெடுக்குது. அதே போல ஒரு ஈ, செத்த ஈ, பரிமள தைலம், நல்ல வாசனையான பரிமள தைலத்தை வாசனை கெடுக்கிறது இல்லை, நாத்த அடிக்க வைக்குது, நாரி கெட்டு போக பண்ணும். அதை போல இங்க திருப்பி சொல்றாரு, ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்ற ஒரு மனுஷன், ஞானத்திலும் சொல்லுங்க, கனத்தில் பேர் பெற்ற ஒரு மனுஷனை சொற்ப மதியினம், சின்ன புத்தி இல்லாத செய்தி. நிறைய பேர் உலகத்தில் மனிதர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டோம். ஒரு சில நேரத்தில் நான் அப்படிலாம் சிக்கலில் மாட்டியிருக்கிறேன். நான் பெரிய யோக்கியன்னு சொல்லலை, சிக்கலில் மாட்டிருக்கேன். புரியுதா? அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது, சின்ன இது கொஞ்சம் நம்ம அப்படி மாற்றி செஞ்சுதான் நல்லா இருந்திருக்குமே, அப்புறம் தான் யோசிக்கிறோம். அப்போ அந்த சொற்ப மதியினம் சொல்லுங்க என்ன செய்யுமா? கனத்திலும் ஞானத்திலும் பேர் பெற்ற ஒரு மனுஷனுடைய அவனுடைய பேரையே கெடுத்துரும். புரியுதா? அப்போ சொற்ப மதியினம், ஒரு பாவம் செய்கிற ஒரு பாவி, புரியுதா? ஒரு ஈ, எல்லாம் ஒன்று சின்ன தான். இது என்ன செய்யுது? மிகுந்த நன்மையை கெடுக்குது, பேர் பெற்றவனுடைய பேரை அழிக்குது. புரியுதா? இப்போ அதில் சொல்றாரு, பிரசங்கி எழுதுறது, ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்ற ஒரு மனுஷன். இன்னும் சொல்லப்போனால் அது கிட்டத்தட்ட அவரே கூட வச்சுக்கலாம். யாரு பிரசங்கி? யாரு சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? பிரசங்கி யாரு? சாலமோன். பைபிள்லாம் நல்லா டெய்லி படிங்க, அதான் சொல்கிறேன் திருப்பி. புரியுதா? அவன் எழுதுறது பார்த்தா நிறைய சங்கீதத்திலும் கொஞ்சம் எழுதியிருக்கிறார். அடுத்தது பார்த்தா நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார், பிரசங்கி எழுதியிருக்கிறார், நீதிமொழி 31 அதிகாரம். அடுத்தது இங்கே உன்னத பாட்டு, இவ்வளோ எழுதியிருக்கிறார். அவனுடைய பாட்டுகள் அவ்வளோ சொல்கிறார். அவன் எழுதாத அந்த விஷயமே இல்லையா? புரியுதா? அவனுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு கிழக்கு நாட்டிலேருந்து ஜனங்க வந்து அந்த இஸ்ரேல் தேசம் தேடி வந்தாங்க. அவ்வளோ பேர் பெற்ற ஒரு மனுஷன் கடைசியில்
அவனே கடைசி நாளில் என்ன செய்தான்? கர்த்தரை விட்டு வழி போக செய்தான், வழி போக பண்ணினார். யாரு? அந்நிய ஸ்திரீகள். நெகேமியா புக்கில் பார்த்தா அதை பற்றி எழுதி, ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்ற ஒரு சாலமோன் இருந்தானே, அவனை போல ஞானி யாருமே இல்லை. 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவனையும் மறுஜாதியான பெண்கள் என்ன செய்தார்கள்? அவன் இருதயத்தை தேவனை விட்டு வழி போக செய்தார்கள். புரியுதா? அவனுக்கு எல்லாருக்கும் தெரியும் எத்தனை? 300 மனைவி, 700 மறுமனையாட்டு, மொத்தம் 1000. அதான் ஒருத்தர் சொன்னார், 1000 குடும்பம் எப்படி தான் வச்சிருந்தான்னு தெரியல. 1000 குடும்பத்தை எப்படி ஒரு வருஷத்தில் ஒரு தடவை போனோன்னா கூட எத்தனை நாள் தான்? 365 குடும்பம் இருந்தால் தான் பார்க்க முடியும். 1000 குடும்பம் எப்படி? புரியுதா? கடைசியில் என்னாச்சு? கடைசி காலத்தில் அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினாங்க. அதனால கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையா. ஆகான் என்ற ஒரு மனுஷன், இந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் பெரிய ஒரு ஜெயம், எரிகோ ஜெயிச்சான், பெரிய ஒரு கோட்டை. 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஆயி அப்படின்ற ஒரு ஊர். அங்கே ஜனங்களே சொல்கிறாங்க, சின்ன ஊர், ஒரு 3000 பேர் போய் அதை ஈஸியாக ஜெயிச்சு வந்தெல்லாம் எல்லாரும் போவானா அப்படின்னு. கடைசியில் என்னாச்சு? முதல் முறை படம் தோல்வி. அப்புறம் அழுது ஜெபம் பண்ணுறார் யோசுவா. ஏன்னா அங்கே இஸ்ரவேல் ஜனத்தில் ஒரு மனுஷன், அவன் பேர் தெரியுமா யாருக்காவது? சொல்லுங்க, அவன் பேர் என்ன? சொல்லுங்க, ஞாபகமே வரமாட்டேன் உங்களுக்கெல்லாம். ஒரு மனுஷன் தப்பு பண்ணான். என்ன தப்பு? அந்த பொன் பாலத்தையும் அந்த அந்த போர்வைகளையும் எடுத்து கூடாரத்தில் வெள்ளியையும் மறைச்சி வச்சுட்டான் ஆகாம் அப்படின்னு. அப்போ ஒரு மனுஷனால ஒரு அந்த பெரிய இஸ்ரவேல் சேனையே யுத்தத்திலே தோற்கடிக்கப்பட்டார்கள், நிறைய பேர் விழுந்தார்கள். புரியுதா? அப்போ அதான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு தப்பு, சின்ன ஒரு பாவம், புரியுதா, ஒரு மனுஷன் செஞ்ச காரியம் அநேக ஜனங்களை என்ன செய்து பாதிக்கிறது. புரியுதா? பொதுவாகவே உலகத்தில் பார்த்தா இந்த உலகத்தில் வருகிற பாவத்துக்கெல்லாம் 3 ரீசன் கரெக்டாக சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் யாராவது ஒருத்தர் வாசிங்க, யோவான் நிருபம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. புரியுதா? உலகத்தின் பாவத்தை, புரியுதா, 3 வகையா பிரிச்சிடலாம். எல்லாமே அதுல தான் இருக்கும். புரியுதா? குரூப் பார்த்தீங்கன்னா 3 குரூப்பா பிரிச்சிடலாம். என்னென்னது? ஏனெனில் என்னென்னது சொல்லுங்க? மாம்சத்தின் இச்சை, லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ். 2வது கண்களின் இச்சை, லஸ்ட் ஆஃப் த ஐஸ். 3வது ஜீவனத்தின் பெருமை, பிரைட் ஆஃப் லைஃப். 3 விஷயம். இது 3 நீங்க எப்படியாவது அவாய்ட் பண்ணிட்டா கூடுமான வரைக்கும் நமக்கு எந்த சிக்கல் இல்லாமல் சுகமா வாழ முடியும். புரியுதா? 3 உலகத்தில் இருக்கிற 3 காரியங்கள் சொல்லுங்க. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. தான் ஆண்டவர் கடைசி அந்த 10 கட்டளையில கடைசி கட்டளை என்னது? பிறனுக்குள்ள யாதொன்றை என்ன செய்யாத, இச்சையாதிருப்பாயாக. புரியுதா? மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் வாயத்தர சொல்லுங்க பெருமை. இது 3 ஆண்டவருக்கே வந்தது. இது 3 ஆண்டவர் ஜெயிச்சார். புரியுதா? முதல்ல பசி எடுக்குது, தேவனுடைய குமாரனா இருந்தா கல்லில் அப்பமாக்கி சாப்பிட்டுருங்க அப்படின்னா நீ சொல்லி நான் செய்யணுமா? புரியுதா? அதே போல நான் சுயநலமா ஒரு நாள் வாழ மாட்டேன். மற்றவங்கள போஷித்தார். பசியா இருந்த 3 நாளா பசியா இருக்கிறாங்க, அத்தனை பேர் போஷித்தார். ஆனா ஒரு நிமிஷத்துல அவரால் சாப்பிட முடியும், செய்யல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். புரியுதா? 2வது ஜீவனத்தின் பெருமை. நீங்க தேவனுடைய குமாரனாச்சே, அங்கிருந்து மேல இருந்து குச்சிருங்க. புரியுதா? உங்களுடைய தூதர்கள் குறித்து 91ஆம் சங்கீதத்தில் எழுதி இருக்குது. அவர் என்ன சொல்றார்? வழிகளெல்லாம் காக்கும்படி தான் பாதுகாப்பார் போட்டுக்கிறத தவிர நான் வேணும்னு குதிச்சா காப்பாரா? அவன் எப்படி டிஸ்ட் பண்ற மாதிரி காக்கும்படி தேவ தூதர்களை அனுப்புவார். நீங்க குதிச்சிருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க தான் தேவனுடைய குமாரனாச்சே. பெருமை தூண்டி காட்டுறான். அவர் சொல்றாரு, புரியுதா? உன் தேவனா கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக.
மூணாவது, உலகத்தின் சகல ராஜ்யத்தின் மேன்மையை காட்டுறார். உயர்ந்த இடத்துல கொண்டு போய் யாரு காட்டுறாரு? இல்லை, காட்டுறான். சார், இதெல்லாம் நான் தரேன், ஒன்னே ஒன்று என்ன பணிந்து கொள், கண்களின் நீச்சை எல்லாத்தையும் நான் தரேன். புரியுதா? அவர் சொல்றாரு, உன் தேவனா கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. புரியுதா? மூணுத்தையும் இயேசு ஜெயிச்சார். புரியுதா? அதை போல நம்ம ஜெயிக்கணும். சொல்லுங்க, வாயத்தன்னு சொல்லுங்களேன். நம்மளை என்ன செய்யணும் சொல்லுங்க? ஜெயிக்கணும். மூணுத்தையும் ஜெயிக்கணும். எது எது வாயத்தன்னு சொல்லுங்க? சொல்லுங்க. மாம்சத்தின் இச்சை, ரெண்டாவது கண்களின் இச்சை, மூணாவது ஜீவனத்தின் பெருமை. இதை மூணும் ஜெயிக்கணும்னா தேவ வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கடைசி வார்த்தைன்னு நினைக்கிறேன், யாராவது வாசிங்க. நியாயாதிபதிகள் அந்த புக்கு முடியும் போது கடைசி வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ராஜா இல்லை, அடக்கி ஆள ஒருத்தர் இல்லை. இன்னைக்கு மனுஷன் ஏன் பாவம் செய்யறானா? நமக்கு மேல ஒருத்தர் பார்க்கிறாருன்ற உணர்வு இல்லை. எத்தனை பேர் புரியுது? அந்த பயம் இருந்தா செய்ய மாட்டான். புரியுதா? அப்போ அவங்க இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். எல்லாத்துக்கும் மேல அதை போதிக்கிற ஆசாரியர்கள் இல்லை. புரியுதா? அதனால அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு பெரும்பாலும் இதை நம்ம அடிக்கடி எடுக்கிறது இல்லை. நானும் இதை ஒவ்வொரு தடவையும் பைபிள் ஃபுல்லாக படிக்க இதை தொடர்ந்து படிப்பேன். நியாயாதிபதிகள் 19, 20, 23 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதியிருக்கு. எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்க? உங்களை தான் கேட்குறேன், யாராவது அதை படிச்சிங்களா இல்லையா? புரியுதா? அதை படிச்சியா? அதை இன்னும் சொல்லப்போனால் அதெல்லாம் விளக்கி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஈஸியாக அதை சொல்ல முடியாது ஓப்பனாக. அதனால் அதை என்ன செய்யறது? நிறைய பேர் அதை எடுக்கிறது. இப்போது ஆண்டவர் உணர்த்தினபடினால சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அந்த ராஜா இல்லாத நாட்கள் 19:1 வாசிங்க. 19:1 நியாயாதிபதிகள் 19:1. இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்த நாட்கள் தான் சொல்கிறேன். புரியுது? அடக்கியால ஒருத்தர் இருக்கணும், மேலே ஒருத்தர் இருக்கிறார், எல்லாத்தையும் பார்க்குறாருன்ற பய உணர்வு நமக்கு இருந்தால் பாவம் செய்யாதபடி இருப்பான். ராஜா இல்லாத அந்த நாட்களிலே என்னாச்சு? எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியா தங்கின ஒரு லேவியன் இருந்தால். அப்போதான் இந்த சம்பவம் நடக்குது. சுருக்கமாக சொல்ல போனால், ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், கவனிங்க, ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த லேவியன் என்ன பண்ணுறான்? அந்த யூதா உள்ள பெத்லேகம் ஊரில் இருக்கிற ஒரு லேடி ஸ்திரீயை என்னவா கல்யாணம் பண்ணியிருக்காரு? ஒய்ஃப் இல்லை, மறுமனையாட்டி. சாலமோன் மாதிரி 300 ஒய்ஃபு 700 மறுமனையாட்டி மாதிரி. இவர் என்ன பண்ணார்? இவர் லேவியன், ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். சரி, அவங்கள யாரும் நான் நியாயம் இருக்க முடியாது. மறுமனையாட்டி கொண்டிருந்தால் கடைசியில் என்னாச்சு? அந்த லேடி என்ன பண்ணுச்சு? இவனை விட்டு பிரிஞ்சு போய் திருப்பி தகப்பன் வீட்டில் போய் என்னாச்சு? இவனுக்கு விரோதமாக பாவம், அதாவது அர்த்தம் விபச்சாரம் பண்ணிச்சு. விபச்சாரம் பண்ண ஒன்று, அதாவது ஹஸ்பண்டு கல்யாணம் பண்ண அவனோட வாழணும், இஷ்டம் போல அவனுக்கு விரோதமாக விபச்சாரம் பண்ண உடனே இவர் கண்டுக்காமல் விட்டார். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு தெரில, இவன் இருதயத்தில் என்ன உணர்வு வந்து தெரில, இவர் போய் தன்னுடைய மறுமனையாட்டியை திருப்பி கூட்டு வர்றதுக்கு நலவு சொல்லி அவளை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரும்படிக்கு என்ன செய்கிறா? 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி, வேலைக்காரன் 3ஆம் வசனத்தில் இருக்கும். புரியுதா? திருப்பி அந்த ஒய்ஃபை தேடி போகிறான். இப்போ ஒரு பார்வை பார்த்தா சரி, அவன் மன்னிச்சிட்டான், அவன் செஞ்ச தப்பை மன்னிச்சிட்டான். புரியுதா? அவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணியிருந்தா கூட மன்னிச்சுட்டான், ஏற்றுக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கும். ஆனால் நம்ம பார்வை வேற, ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது வேற. நம்ம யாரும் அவனை நியாயம் இருக்கல. ஒரு வேலை அவன் மாத்திரம் அப்படி போகாமல் இருந்திருந்தா பின்னால் பார்த்தா எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் தெரியுமா? இதை நீங்கள் அப்புறம் படிச்சு பாருங்க. 65,130 பேர் கொல்லப்பட்டாங்க. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்களா இல்லையா? 3 அதிகாரம் படிச்சு பாருங்க. முதல்ல ஒரு 22,000, அப்புறம் ஒரு 18,000, அப்புறம் ஒரு 30, அப்புறம் ஒரு 25,100, மொத்தம் கவுண்ட் பண்ணால் 65,130 பேர். அதுக்கப்புறமும் இந்த பென்யமீன் கோத்திரமே அழிஞ்சு போச்சு. ஒய்ஃபெல்லாம் இல்லையன்ட்டு அவங்களுக்கு ஒய்ஃபை தேடணுன்ட்டு பார்த்தா ஆண் பிள்ளைகள் புருஷன் இறந்த ஸ்திரீகள்லாம் கொலை பண்ணிட்டு வாலிப கன்னியா ஸ்திரீகளை மாத்திரம் கூட்டுவாங்கட்டு. அது எத்தனை பேர் பண்ணாங்க? கவுண்ட் இல்லை.
இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டம் இல்லைன்னா ஒரு மனுஷனுடைய பாவத்தினால அழிக்கப்பட்டார்கள். நம்ம யாரும் அவனை நியாயம் இருக்க முடியாது. ஏன்னா அப்படி செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நீங்கள் ஒரு வசனம் வாசிங்க, அப்போ தான் அது புரியும். வாசிங்க, உபாகமம் 24ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. உபாகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா எடுத்தீங்களா? 24:2. போன பின்பு வேறொருவனுக்கு மனைவி, அதாவது ஈவன் தள்ளுதல் சீட்டை எனக்கு வேணான்னு தள்ளிட்டா அதுக்கப்புறம் போய் வேற ஒருத்தர் மனைவி ஆகலாம். புரியுதா? அதுவே இப்போ இந்த காலத்தில் அப்படிலாம் ஒத்து வராது. அதெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படி இருந்தது. புரியுதா? வேறொருத்தருக்கு மனைவி ஆகலாம். இல்லைன்னா 2ஆம் புருஷன் அவளை வெறுத்து தள்ளுதல் சீட்டை அவள் கையில் கொடுத்தாலும், புரியுதா? இல்லை ஒருவேளை அவனை செத்து போனாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த 2ஆம் புருஷன் போட்டிருக்கா 3ஆம் வசனத்தில், உபாகம் 24:3. ஒருவேளை இறந்து போனாலும் 2வது ஒருத்தன் போய் வாழ்க்கப்பட்டான்னு வச்சுங்க. இவன் தள்ளிட்டா 2வது ஒருத்தர் போய் வாழ்க்கப்பட்டா. இல்லை ஒருவேளை 2வது கல்யாணமான புருஷன் செத்துட்டான். இப்போ என்ன பண்ணுறது? ஒருவேளை பழைய புருஷன்கிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு போனால் என்ன ஆகுமா? 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ள கூடாது. நம்ம நினைக்கிறோம் சரி அவன் தான் மன்னிச்சானே, ஏற்றுக்கிறது தப்பா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அப்படி செய்யக்கூடாது. புரியுதா? அப்போ ஒரு மனுஷன் ஒழுங்கா வேதத்தின்படி நடந்திருந்தா அந்த சம்பவமே வந்திருக்காரு. அடுத்து சொல்றாரு, அது கர்த்தருக்கு முன்பாக, 4ஆம் வசனம் முழுசா வாசிங்க. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக. ஒரு மனுஷன் அப்படி தப்பு பண்ணா அந்த தேசம் முழுசுக்குமே என்ன வருதா? என்ன வருது? சரி, இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன். இவர் போய் கூட்டுன்னு போகிறார். இவர் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு வச்சுங்க. அப்படியே கூட்டுன்னு போகிறார். கூட்டுன்னு போகும்போது சொந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளே இருட்டிச்சு. அதுக்கு முன்னாடியே அவனாம் ஒழுங்காக இருந்திருக்கணும். பகல்லே காலங்காத்தால் கிளம்பியிருக்கணும். அங்கே மாமனார் உட்காருன்னு இதெல்லாம் நீங்கள் அப்புறம் முழுசாக படித்தாதான் புரியும். உட்காருன்னு உட்காந்துட்டு சாயந்தர நேரம் கிளம்பல. சொந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளே வழியில் இருட்டிச்சு. அப்போ சொல்கிறான், நம்ம ஜனங்க இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு பென்யமீன் தேசத்துக்கு உள்ளுக்குள்ளே போனால் யாருமே அவங்கள வீட்டில் சேர்த்துக்கல. அப்போ ஒரு கிழவன் தீர்க்கதரிசி, அது வேற, ஒரு வயசான ஒரு ஆள் சேர்த்துக்கிட்டார். புரியுதா? அங்கே பாருங்க, அதில் இருக்கும் அந்த நியாயாதிபதிகள். திருப்பி அப்படியே வாங்க. ஒருவரும் சேர்த்துக்கொள்ள முடிய கிழவ சொல்லும்போது என்னாச்சு? 22ஆம் வசனம், அந்த ஒரு வயசான ஆள் சேர்த்துக்கிட்டார். அவனையும் அவனுடைய ஒய்ஃபையும் அந்த வேலைக்காரனையும் சேர்த்துக்கிட்டு அவர்கள் 22ஆம் வசனம் வாசிங்க. 19:22, நியாயாதிபதிகள் 19:22. அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிற போது, அப்போ இவர் வந்தவொடனே சாப்பாடுலாம் கொடுக்குறாரு அந்த வயசான ஆளு. எப்பா நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிற, அவன்கிட்ட இருந்தாலும் நீ என் சாப்பிடு அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. இருக்கும்போது இதோ பேலியாளின் மக்களாகிய, பேலியாளின் மக்கள்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் புரியாது. முறை தவறி நடக்கிற மக்கள், ஒர்த்லெஸ் பீப்புள் அப்படின்னு போட்டு சொல்லுங்க. பேலியாளின் மக்கள்னா யாரு? வழி தவறி, முறை தவறி, நியாயம் தவறி நடக்கிற மக்கள். அந்த மக்களாகிய அந்த ஊர் மனுஷனில் சிலர், ரொம்ப பேர் இல்லை, நம்பர் போடல, ஒருவேளை 5 பேரோ 10 பேரோ, ஒருவேளை ஒரு 15-20 கூட இருக்கலாம், சூழ்ந்து கொண்டு அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லேவியன் வந்திருக்கிறான் பாரு ஒருத்தன், அவனை நாங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? புரியுதா? ஒரு பெண்ணை கூட்டுவான்ல, ஒரு ஆணை கூட்டுவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இன்னைக்கு அதான் சொல்றது, இதுதான் நிறைய பேர் சொல்றதுக்கு தயங்குறான். இன்னைக்கு உலகத்தில் இப்படி போட்ட பாவங்கள் இருக்கிறது. என்ன பாவம்? ஆணோட ஆண், பெண்ணோட பெண் பாவம் செய்கிறாங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் இதை அப்படியே வச்சுக்கிட்டு, ரோமர் 1ஆம் அதிகாரம் ஒரு கார்டு வச்சுங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 26-27 வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 26-27.
இப்படி தேவன் இல்லாமல் தேவனுக்கு விரோதமா தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாமல் இஷ்டம் போல வாழ்கிறபடியினால் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். 27 வாசிங்க. அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். பொதுவாகவே இந்த உலகத்தில் ஒரு கல்யாணம்னா யாரோட யாரு கல்யாணம் சொல்லுங்க? ஒரு ஏதோ அவன் என்ன ஜாதி அதெல்லாம் அடுத்தது, புரியுதா? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவோம். அந்த காலத்திலேயே இந்த பென்யமீன் கோத்திரத்தார் ஒழுங்கில்லாதபடியினால தேவனுக்கு பயப்படாமல் இருந்தபடியினால இப்போ யாரை சேர்றது கூப்பிடுறாங்க? ஒரு ஆளை கூப்பிடுறாங்க, லேவியனை. ஆணோட ஆண் அவலட்சமாக செய்யும்படி. அதே போல இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்குது பெண்ணோட பெண். இது அப்போ மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னாடியே இருந்தது. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஆதியாகமம் 19 அதிகாரம். சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டது. அந்த ஊர்ல இருந்த லோத்து உண்மையா இருந்தபடினால லோத்தை அவன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாத்தினார். புரியுதா? சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டது காரணம் அதான், ஆணோட ஆண் பெண்ணோட பெண். புரியுதா? அந்த ஊர் பார்த்தீங்கன்னா கந்தகமா போச்சான், பஸ்பம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு உலகத்தில். அதை போல சுட்டெரித்து சாம்பலாக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அப்படிப்பட்ட பாவத்தை செய்ய. அதனால தான் அந்த அந்த ஹோமோசெக்சுவலுக்கு பேரே சொல்கிறாங்க சோதோமைட். அந்த ஊர் பேரை தான் கரெக்டாக வச்சுருக்கான். சோதோமைட்னா அந்த ஊர் பாவம். அது சோதோம் எதனால் அழிக்கப்பட்டது சொல்லுங்க? அந்த மக்கள் அப்படி, புரியுதா? தேவனுக்கு விரோதமாக அப்படிப்பட்ட பாவம் செய்த இந்த தப்பை செய்யறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்க கூப்பிட்றாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கணும்? போராடி இருக்கு. புரியுதா? ஒரு ஆண் வந்து இப்போ போய் அந்த ஒய்ஃபை நீ வந்து நீ பரவாயில்ல என் கூட வந்து குடும்ப நடத்துக்கு கூப்பிட்டான்னா காப்பாற்றணும்ல. புரியுதா? அந்த கிழவன் சொல்கிறான், இந்த ஆளுக்கு அப்படி செய்யாதீங்க, என் வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அதை வேணா கொடுக்குறேன், இல்லைன்னா இவனுடைய மனைவி அது தப்பு. புரியுதா? மனைவி இருக்கு, அவனை கூட்டு பண்ணுங்க அப்படின்னோடனே கடைசியில் என்ன ஆச்சு? இவன் என்ன பண்ணுறான்? ஒரு அந்த வசனம் அப்படியே திருப்பி வாங்க, திருப்பி இங்கே வாங்க. நியாயாதிபதிகள் 19:25 வாசி. 25. அந்த மனுஷன் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் யாரு? அந்த லேவியன். புரியுதா? பிரிஞ்சு போய் போனவள வா குடும்பம் நடத்தலாம் கூட்டு வந்தவன் இவன் என்ன பண்றான்? தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். காப்பாத்துறேன்னு சொன்னவன் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? உங்களுக்கு சொல்லே பயமா இருக்கு. காப்பாற்றணும்ல. ஏன் பொண்டாட்டி நான் காப்பாற்றுவேன். சரி நீங்கள் என்ன எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை நான் செத்தால சாவுறேன்ட்டு இருந்திருந்தா என்ன இருக்கும்? எதுவுமே அந்த பிரச்சனை வந்திருக்கு. கடைசியில் என்னாச்சு? அத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு அந்த பெண்ணை அவமானப்படுத்தி அவளை கெடுத்து சீரழித்து அவள் செத்தே போயிட்டான். செத்து போன உடனே ராத்திரி முழுசும் அப்படி நடந்தது. இவன் காலையில் என்ன பண்ணுறான்? வாசிங்க 27 வாசிங்க. 27. அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் வாசி நீங்க வாசிக்கலாம். வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது, நல்லா கவனிங்க, என்ன பாரா? அந்த பொம்பளை வந்து நமக்கு விட்டமே, அவள் என்ன ஆச்சு? உயிரோடு இருக்காளா செத்தாளா என்ன ஆச்சு தெரியல. அதை பற்றி இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்? தன் வழியே போக புறப்படுகிற போது கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சரி நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தன் வழியே புறப்படுகிற போது பார்த்தா அந்த வாசப்படியில் அந்த பொம்பளை செத்து கிடக்கு. கடைசியில் என்ன பண்ணுறான்? அவளை 12 துண்டமாக வெட்டி 12 கோத்திரத்துக்கு அனுப்புகிறான். 12 கோத்திரத்துக்கு அனுப்பினோன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்திருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? பென்யமீன் மனுஷனை இப்படி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணலான்னு போய் கேட்கணும்ல, ஏன் அப்படி பண்ணீங்க? இந்த ஊர் ஆளுங்களை கேட்கணும்ல. அதே போல் கேட்கறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? இப்போ 12ஆம் வசனம், அடுத்த அதிகாரம் 12 வாசிங்க. அடுத்தது நியாயாதிபதிகள் 20:12.
அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பென்யமீன் கோத்திரம் எங்கும் ஆட்களை அனுப்பி, உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் ஏன் இப்படி பண்ணீங்க, அநியாயம் பண்ணீங்க, ஒரு பொம்பளை இப்படி பண்ணிட்டீங்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இப்படி இப்படி காரியங்கள் நிறைய நடக்குது. இப்படி பண்ணிட்டீங்களே இத்தனை பேர் சேர்ந்து, இந்த அக்கிரமம் என்ன, இப்போ அப்படி பாவம் செஞ்ச அந்த மக்களை எங்கள்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவங்கள நாங்கள் தண்டித்து இந்த ஊரை காப்பாத்திரோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க? 13 வாசிங்க. அப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாலின் மக்களாக அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்பு கொடுங்கன்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? பென்யமீன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரன் சொல்லை கேட்க மனமில்லாமல் தப்பு செஞ்சவனை கொண்டு வாங்க, அவங்கள தண்டித்து என்ன செய்யலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒப்பு கொடுக்க மனசு இல்லை. அப்படின்னா அர்த்தம் இவங்களும் இதில் இருக்கிறாங்க. அதனால் ஒப்பு கொடுக்காம கடைசியில் இவங்களோட யுத்தம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. கடைசியில் தான் இப்போது முடிவு வருது. என்ன முடிவு? முதல்ல ஒரு தடவை யுத்தம் போனால் 22,000 இஸ்ரவேல் ஜனங்க கொல்லப்பட்டார். 2வது தடவை யுத்தம் போனால் 18,000 இஸ்ரவேல் ஜனங்க கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட போய் அழுது ஜோம் பண்ணி கேட்குறான், ஆண்டவரே நாங்கள் பென்யமீன் உத்தரவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகலாமா போகக்கூடாதா? அதை முதல்ல கேட்டுக்கணும். கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுங்க போங்க அப்படின்னோடனே திருப்பி பார்த்தா முதல்ல 30 பேரை இவங்க சைடில் சாவுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பென்யமீன் புத்திரரில் 25,100 பேர் அழிக்கப்பட்டார்கள். மொத்தம் எத்தனை பேர் கணக்கு சொன்ன? 65,130 பேர். இது என்ன சொல்றது? ஒரு சின்ன கூட்ட மக்கள் கேவலமாக நடந்ததாலையா, இல்லை ஒரு மனுஷன் ஆண்டவருடைய அந்த சத்தியப்படி நடவாமல் அவருடைய வேதத்துக்கு புறமாக நடந்ததாலையா? சரி, எப்படி வேணாலும் வச்சு புரியுதா? ஒரு சின்ன காரியம் கடைசியில் என்னாச்சு? அந்த பென்யமீன் கோத்திரமே அழிந்து போவதற்கு காரணமாக முடிந்தது. புரியுதா? அதான் சொல்றது, இந்த உலகத்தின் இச்சைகள், மாம்ச இச்சைகள் ஒரு மனுஷன் என்ன செய்ய சொல்லுங்க? அழித்து விடும். ஆண்டவர் சொல்றாரு, இதிலிருந்து நீங்க என்ன செய்யணும்? தப்புவிக்கப்பட வேண்டும். 2வது புரியுதா? அதுலேருந்து நம்ம எப்படி விடுதலையாகும்? 2வது வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 24. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 24. அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். இது எங்க? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நிறைய தடவை நம்ம சர்ச்சில் பார்த்துருக்குறோம். நாகமான்ற ஒரு சீரியா படைத்தளபதி, அவனுக்கு சரீரத்தில் குஷ்டரோகம் நீங்கிறதுக்கு என்ன செய்யலான்ட்டு அந்த அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு சின்ன பணிப்பெண் சொல்கிறான், எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் எலிசாட்டு, அவர்கிட்ட போனால் இது சரியாயிடணும்னு இவன் முதல்ல ராஜா கிட்ட போகிறான். அதுக்கப்புறம் ராஜா வந்து நான் என்ன எப்படி செய்ய முடியும்ட்டு எங்கே அனுப்புகிறாரு? தீர்க்கதரிசிக்கிட்ட அனுப்புகிறேன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கடைசியில் என்னாச்சு? இவர் வெளியே நிற்கிறாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். புரியுதா? அதுக்கப்புறம் எலிசா சொல்கிறாரு, 7 தடவை யோர்தானில் போய் முழுக சொல்லிடணும்னு. முதல்ல மாட்டேன்னா அதுக்கப்புறம் முழுகி சுகமாயிடுச்சு. சுகமான உடனே இப்போ கொண்டு வந்த காணிக்கை நிறைய பொண்ணு வெள்ளியை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ கொண்டு வந்திருக்கான் தெரியுமா? அதில் சொல்கிறார் பாருங்க, ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, 5ஆம் வசனத்தில் இருக்குது. அப்படி அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6,000 சேக்கல் நிறை பொன்னையும், கோல்டு மாத்திரம் கணக்கு வச்சுங்க, 6,000 சேக்கல். ஒரு சேக்கல்ன்றது கிட்டத்தட்ட 12லேருந்து 15 கிராம் வரைக்கும். அப்புறம் ஒரு 10 கிராம் வச்சா கூட எவ்வளோ? 6,000னா எத்தனை? 60,000 கிராம், 60 கிலோ இல்லை 70 கிலோ வச்சுங்க கோல்டு. இவ்வளோத்தையும் கொண்டு வந்து காணிக்கையாக ஏற்றுங்கன்ட்டு எலிசா கிட்ட கொடுத்தா, எலிசா என்ன பண்ணிட்டாரு? வாங்க மாட்டேன்ட்டார். எலிசா வாங்க மாட்டாருன்ன உடனே எலிசா பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். யாரு? வேலைக்காரன். உழைக்க தெரியாத ஒரு மனுஷன். நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். எலிசா கூட எத்தனை தீர்க்கதரிசி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இவ்வளோ பொண்ணு வந்தால் நம்ம எப்படி பெரிய மாளிகை கட்டலாம், எவ்வளோ நல்லா சுகபோகமாக இருக்கலாம், வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இவன் கண்ணெல்லாம் நாகமான் மேலே இல்லை, எது மேலே இருக்குது? நாகமான் கொண்டு வந்த பொன் வெள்ளி மேலேயே இருக்கு.
கடைசியில் என்ன பண்ணுறான், அதில் ஒரு வசனம் வாசிங்க, 21 வாசிங்க. நாகமானை, அந்த வேலைக்காரன் கேயாசி வாசிங்க, நாகமானை பின்தொடர்ந்தான். யாரை ஃபாலோ பண்ணணும் இவன்? யாரை ஃபாலோ பண்ணணும்? எலிசாவை ஃபாலோ பண்ண வேண்டிய ஆளு எதை ஃபாலோ பண்ணுறான்? நாகமானை ஃபாலோ பண்ணுறான். நாகமானை ஏன் ஃபாலோ பண்ணுறான்னா, நாகமான் கொண்டு வந்தோன்னா திருப்பி எடுத்து போயிட்டார். 6000 சேக்கல் கோல்டு, அப்புறம் எத்தனை தாழ்ந்து வெள்ளி, நிறைய எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போயிட்டார. சும்மா போத பின்னாலே போய் அவன்கிட்ட சொல்லி ஏதாவது நம்ம வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு போய் சொல்லி 2 தாளத்தை வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்த உடனே அவன் என்ன செய்யறான், தன்னுடைய கூடாரத்தில் ஒளிச்சு வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிற்கிறார். யாருக்கு முன்னாடியே? எலிசா கிட்ட முன்னாடி வந்து நிற்கிறார். இப்போ இது என்ன அர்த்தம்? இது என்ன சொல்லுங்க? கண்களின், வாயை திறக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, கண்களின். எப்பவுமே நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஆண்டவர் நிறைய கொடுத்தா சந்தோஷமா வாய்க்கு கர்த்தர் என்ன, ஆபிரகாம் அப்படிதான் அந்த என்ன வச்சிருக்காரு, ஆபிரகாம ஐஸ்வர்யவன் ஆக்கணும், ஈசாக்கு ராஜாவை பார்க்கல மேலே போய் ஒரு பெரிய ஆள் ஆக்கிட்டார். அதை போல உண்மையா இருந்தால் ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு நாள் அடுத்தவன் இப்படி இருக்கிறானே எனக்கு கிடைக்கலையேன்னு மாத்திரம் இருக்காது. அது என்னது? பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. கண்களின் இச்சை. நாகமான் கொண்டு வந்தான் கோல்டு வெள்ளி, இது கிடைக்காம போயிடுச்சே, இந்த எலிசா வேணான்ட்டார. அவன் பின்னாலே ஓடினான். கடைசியில் கொண்டு வந்து மறைவா எடுத்து வச்சுட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி எலிசா கிட்ட வந்து நிக்க உடனே 25 வசனம் வாசிங்க. அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, இப்போ எலிசா கேட்கிறார், கேயாசியே பேரை விட்டு கூப்பிடுறார். கேயாசியே எங்க இருந்து பாவற? என்ன சொல்லிருக்கணும்? ஐயா நீங்க தான் பிழைக்க தெரியாத வானான்ட்டீங்க. சரி நம்ம ஆசிரமத்துக்கு சரி அப்படிதான் வச்சிங்களே, நம்ம இல்லை நம்ம ஊழியத்துக்கு இல்லை நம்ம கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு தேவை நான் தான் வாங்கிட்டு வந்து உண்மையை சொல்லிதான் கூட பரவாயில்ல. என்ன சொல்றா? எங்கும் போகவில்லை. எவ்வளோ பச்சை போய் பார்த்தீங்களா? எங்கும் போகவில்லை சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ நாகமான் எலிசா சொல்றாரு, அந்த மனுஷன் 26 வசனம், அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? எலிசா வந்து அவருடைய அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறார். ஆனா இவருக்கு பார்வை எங்க தெரியுது? நாகமான் பின்னாலே கேயாசி ஓடுறதும், கேயாசை பார்த்து நாகமான் நின்னதும், என்னப்பா விஷயம்ட்டு ரதத்தை விட்டு இறங்கி திரும்பி வர்றது இவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? ஆண்டவர் அவருக்கு உணர்த்தினார். இப்போ எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அந்த வல்லமை எத்தனை பேர் புரியுது? எங்கேயோ நடக்கிறது கரெக்டா இவர் முன்னாடி நடந்த மாதிரி பேசுறாரு. ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை, எலியா கிட்ட இருந்த வல்லமை எலிசா கிட்ட எந்த மடங்கு வந்தா? 2 மடங்கு. எலியாவுக்கு எலிசா செஞ்ச ஊழியம் என்னது? அவர் சாப்பிடும் போது கை கழுவுறதுக்கு 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் கை கழுவு தண்ணி ஊற்றுவாங்க. ரொம்ப பெருசாக செய்யல, செஞ்சிருக்கலாம் ஒருவேளை உண்மை உத்தவமாக செஞ்சு. ஆனால் அந்த வெளிப்படையாக சொல்றாங்க, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார். அப்போ எலியா பின்னாலேயே போன எலிசா சொல்லுங்க. இப்போ எலியா கேட்கிறார், 1 அதிகாரம்லாம் நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க, 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 படிச்சு பாருங்க. என் பின்னாலே ஏன் வரேன்னா, உங்ககிட்ட இருக்கிற வரம் எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பா வேணும்னு எலிசா கேட்கிறார். புரியுதா? அப்போ எலிசா யாரை பின்பற்றினார்? சொல்லுங்க, புரிஞ்சதுன்னா சொல்லுங்க. யாரை பின்பற்றினார்? எலியாவை பின்பற்றினபடினால அவர்கிட்ட இந்த வரம் 2ஆ கிடைச்சது. புரியுதா? இப்போ எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் யாரு? சொல்லுங்க, யாரு பேர்? இப்பதானே படிச்சவன், கேயாசி. இப்ப கேயாசி யாரை பின்பற்றி இருக்கணும்? எலிசாவை பின்பற்றி இருந்தா, ஒருவேளை எலியா கிட்ட இருந்து டபுள் அவர் வந்தா மாதிரி எலிசா கிட்ட இருக்கிற மாதிரி இன்னும் டபுள் இவர் கிடைச்சிருக்கலாம். ஆனா இவர் யார் பின்னால போயிட்டாரு? நாகமான் பின்னால. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா பொன் வெள்ளி பின்னால போனபடினால இவருக்கு ரெட்டிப்பாளமும் வரமும் கிடைக்கல. என்னாச்சு சொல்றாரு? 27 வாசிங்க. ஆகையால்
நாகமானின் குஷ்டரோகம் உன்னை உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். காரணம் என்ன சொல்லுங்க? கண்களின் ஒன்று வெள்ளி சும்மா போனா போட்டமே. அவன் மாட்ட பொறுமையா இருந்திருந்தா அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ராஜா ஒரு ஆள் அனுப்புற பெனாதாத். அவன் பார்த்தா 10 ஒட்டகம் நிறைய பொன் பொருள் கொண்டு வரும். பொன் பொருளை கொண்டு வந்து எலிசா காலையில் வைக்கிறான். ஒழுங்கா இருந்திருந்தா எலியாவுடைய வரம் ரெட்டிப்பா எலிசா கிடைச்ச மாதிரி, எலிசாவுடைய வரம் ரெட்டிப்பா யாருக்கு வந்திருக்கோம்? கேயாசிக்கு வந்திருக்கோம். அந்த ஊழியம் கட் ஆயிடுச்சு. என்னவா போனாரு? குஷ்டரோகியா போனார். பொறுமையா காத்திருந்தா ஊழியமும் வந்திருக்கும். அடுத்தது பெனாதாத் மூலமா பொன் வெள்ளியும் கிடைச்சது. எல்லாத்தையும் இழந்து என்னவா போயிட்டார் சொல்லுங்க? குஷ்டரோகியா. காரணம் என்ன சொல்லுங்க? கண்களின் பிறர் பொருளை செய்யாதிருப்பாயாக. யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்த காரணம் கண்களின் சொல்றார். ஆண்டவர் வான் பண்றார். 13 அதிகாரம் ஒரே ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 13 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அவர் எப்படி 3 வருஷம் கூட வாழ்ந்தாரோ கடைசி வரைக்கும் உண்மையா அன்பா இருந்தார் ஆண்டவர். ஆனா இந்த உண்மையான அன்பு யாருக்கு இல்லை? யாருக்கு இல்லை? அவர் கூட இருந்த யூதாஸ் காரியத்துக்கு இல்லை. நிஜமாவே யூதாஸே ஆண்டவர் நேசித்தார். அதனால தான் அவன் காட்டி கொடுக்க வரும்போது கூட என்ன கூப்பிடுறாரு? ஃப்ரெண்டுன்ற, சிநேகிதனே. முடிவு வரை தான் அன்பு இருந்தார். புரியுதா? என்ன சொல்றாரு? வான் பண்றாரு. அதுக்கு அர்த்த வசனம் சொல்றாரு பாருங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. புரியுதா? கண்களின் இச்சை வரதுக்கு முன்னாடி பிசாசு என்ன பண்றான்? தூண்டுறான். காட்டி கொடுக்குறது. நிறைய பொன் வெள்ளி கிடைக்கும். புரியுதா? அதான் நான் சொல்றேன், அந்த தூண்டுதல் இருக்கும்போதே நம்ம சரியாகும். 19ஆம் சங்கீதத்தில் அந்த முதல் ஸ்டெப் என்ன சொல்லுங்க? மறந்துட்டீங்கல்ல? தன் பிழைகளை சின்னதா இருக்கும்போது திருத்தணும். புரியுதா? அப்போ தூண்டும் போதே சரியா இருந்தாப்போ நான் ஆண்டவர் எப்படி காட்டி கொடுத்தேன், எனக்காக எவ்வளவு நேசித்து என் கூட இருக்கிற அப்படின்னு உண்மையா இருந்திருக்கு. கடைசியில் என்ன ஆச்சு பாருங்க? தூண்டும் போது அவன் விட்டதால என்ன ஆச்சு? இப்போ அப்படியே இன்னொரு வசனம் 21 வாசி. 21 சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி. இப்போ ஆண்டவர் சொல்றார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்ட்டு ஆவியில கலங்கி சொல்றார். உடனே எல்லாரும் கேட்குறா, யாருன்னா அவர் சொல்றாரு, இந்த துணிக்கை காடியில தோய்த்து யாருக்கு கொடுப்பான்னு அவன் தான்ட்டு யூதாஸ்க்கு கொடுக்குறாரு. அப்போவாது ஐயோ நம்ம காட்டி கொடுத்துருவோன்ட்டு ஆண்டவரே சொல்றாரு, நம்ம ஒழுங்கா இருக்கணும். அப்போவாது அவன் என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பாதபடியினால் என்னாச்சு? 27 வாசிங்க. அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். புரியுதா? தப்பு உடனே வந்துடாது. ஆரம்பத்திலே நம்ம சரியாகணும். சொல்லுங்க, தூண்டும் போதே சரியாயிடும். அதுக்கப்புறம் ஆண்டவர் வான் பண்றாரு, ஒருத்தன் என்ன செய்ய போறான்? காட்டி கொடுக்க போறான். அப்போ சரியா இருக்கணும். சரியாகாதபடியினால அவன் அப்படியே அந்த இச்சையிலேயே அப்படி மூழ்கிட்டான்னு சொல்லலாம். ஆகையினால என்ன செய்யலாம் சொல்லுங்க? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் சொல்றாரு. செய்யறத சீக்கிரமா செய். கடைசியில் எங்க போனா? பிரதான ஆசாரிட்ட போய் காட்டி கொடுக்குறேன், என்ன கொடுப்பீங்கன்னு. என்ன கொடுக்குறேன்னாங்க? 30 வெள்ளிக்காசு. புரியுதா? இப்போ கேயாஸ் எதை இழந்தான்? ஊழியத்தை இழந்தான், குஷ்டரோகியா. ரெண்டாவது அவன் எதை இழந்தான் சொல்லுங்க? வரங்களை இழந்தான். புரியுதா? இப்போ இந்த யூதாஸ் எதை இழந்தான் சொல்லுங்க? ஊழியத்தை இழந்தான். அதுக்கப்புறம்
அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவன் 4 கொண்டு சேர்த்தா அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ 12 அப்போஸ்தலர் இல்லையா, 12ல் ஒருத்தர் யூதாஸ் போயிட்டாரு. இப்போ அவன் இருந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வரணுமே அப்படின்ட்டு சீட்டு போட்டு பார்க்குறாங்க. 1 அதிகாரம் 20 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரே ஒரு வசனம். எங்களில் அப்போஸ்தலர் பட்டத்திலே பெறுவதற்கு 2 பேர் நிறுத்துறாங்க. அந்த யோசேப்பு இல்லை மத்தியா 2 பேர் நிறுத்தும் போது யாரோ ஒருத்தர் எங்களுக்கு காண்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு யாருக்கு விழுந்தது? மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. இப்போ மத்தியா அந்த இடத்துல ஃபில்அப் பண்றாரு. யார் இருக்க வேண்டிய இடம்? யார் இருக்க வேண்டிய இடம்? யூதாஸ் இருக்க வேண்டிய இடத்துல யூதாஸ் கண்களின் இச்சையினால அதை இழந்தபடினால, புரியுதா, மத்தியாஸ் அங்க நிற்கிறார். இப்போ 12 அப்போஸ்தலர்கள் ஒருத்தரா அவர் சேர்த்து கொள்ளப்பட்டார். இப்போ பாருங்க, அந்த ஊழியத்தை மாத்திரம் இழக்கல, யூதாஸ் இழந்த ஒரு பெரிய ஒரு பங்கு. ஒரே ஒரு வசனம் வாசித்து அடுத்தது போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 14. யாரோ ஒருத்தர் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன. புரியுதா? அந்த புதிய எருசலேம் நகரத்துக்கு 12 அஸ்திவார கல், ஃபவுண்டேஷன் ஸ்டோன். அதுல 12 அப்போஸ்தலருடைய பேர் என்கிரேவ் பண்ணிருக்கு, பொறித்திருக்குது. யார் பேர் வந்திருக்கணும்? ஒழுங்கா யூதாஸ் இருந்திருந்தா யூதாஸ் பேர் வந்திருக்கணும். கடைசியில் அவன் என்ன பண்ணான்? பரலோகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை யூதாஸ் என்ன செஞ்சான் சொல்லுங்க? இழந்து போனால. கவனிங்க, முதல்ல என்ன பார்த்தோம்? மாம்சத்தின் இச்சை, ஒழுங்கா. 2வது கண்களின் இச்சை. 3வது ஜீவனத்தின் பெருமை. இதில் ஒரு மனுஷன் ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். 2 சாமுவேல் 24 அதிகாரம், சாரி 14 அதிகாரம், தப்பா சொல்லு, 14 அதிகாரம் 25. ஒருத்தர் வாசிங்க. 14:25. இஸ்ரவேலர் யாரு? அப்சலோம் குறித்து சொல்றாரு. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. பிரசங்கில என்ன பார்த்தோம்? ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்ற ஒருவனை சொற்ப மதியினா அப்படி பண்ணிடும். இப்போ இந்த அப்சலோம் எப்படிப்பட்ட ஆளா முதல்ல சொல்லுங்க? எழுதியிருக்கிறார் ஆண்டவர். அவனை போல சௌந்தரியவான் இல்லை, அவனை போல மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவன் இல்லை, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை பழுது இல்லாதவன். நல்ல ஒரு மனுஷன் இல்லை. இவன் மாத்திரம் ஒழுங்கா இருந்திருந்தா, அது சாலமோன் ஆண்டவருக்கு தான் ராஜ்யபாரத்தை கொடுத்தார். அது பிற்காலத்தில் நடந்த சம்பவம். ஒருவேளை இவன் ஒழுங்கா அந்த தாவீதுக்கு உண்மையா இருந்திருந்தா ராஜ்யபாரம் யாருக்கு வந்திருக்கலாம்? அப்சலோமுக்கு வந்திருக்கும். ஏன்னா மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவன், பழுது இல்லாதவன், கனம் பெற்றவன், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்குள்ள என்ன வந்தது? நம்ம ராஜாவாயிடணும். அதுக்கு ரீசன்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் சொல்ல போனால் டைம் பத்தாது. புரியுதா? கடைசியில் என்ன ஆச்சு? ஒரு தப்பு வந்தது. யார்? அப்சலோமுடைய தங்கச்சி தாமார, அவங்க கூட இருந்த அம்னோன் இன்னொரு தாவீதோட மறுமனையாட்டி பிள்ளை சகோதரன் வச்சுக்கிறேன். கெடுத்த உடனே கடைசியில் அப்சலோம் பழி வாங்குறதுக்கு அம்னோன் என்ன பண்ணான்? விருந்துன்னு சொல்லி கூப்பிட்டு கொலை பண்ணி போட்டான். உடனே ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம உயிர் போயிடுமென்ட்டு அப்சலோம் என்ன பண்ணாரு? கேசூருக்கு தப்பிச்சு போயிட்டார். தப்பிச்சு போய் எத்தனையோ வருஷம் அங்கே இருக்கிறார், கிட்டத்தட்ட 4 வருஷம் நினைக்கிறேன். புரியுதா? தப்பிச்சு போய் வந்த உடனே கடைசியில் ராஜா மனசிறங்கி என்ன பண்ணுறாரு? அப்சலோமை திருப்பி கூப்பிட்டு வர்றாரு. திருப்பி கூப்பிட்டு வந்த உடனே இப்போ நல்லா கவனிங்க, 24ஆம் வசனம் வாசிங்க. திரும்பி வரும்போது என்ன சூழ்நிலை? ராஜா அப்சலோம் திரும்பி வந்தவன அவனின் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு எவ்வளோ நாள்? 2 வருஷம். 28ஆம் வசனத்தில் இருக்கு, 2 வருஷம் ராஜாவை பார்க்காமலே இருந்தான். யார் யாரு இவங்க 2 பேரும்? யார் யார் சொல்லுங்க? அப்சலோம் யாருடைய பிள்ளை? தாவீது ராஜாவுடைய பிள்ளை. ஒரு அப்பாவும் பிள்ளையும் எத்தனை வருஷம் ஒருத்தர் பார்க்கல? புரியுதா?
இது தப்பு. அப்சலோம் மாத்திரம் சொல்ல முடியாது, தாவீதாவது என்ன செஞ்சிருக்கணும், சரி புள்ள தானே எப்படியோ என்ன பண்ணலாம். ஏன்னா பின்னால் சொல்கிறார், அப்சலோம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, அவன் என் புள்ள செத்தவனை அழுகுறார், அப்சலோமே என் மகனேன்ட்டு. புரியுதா? அப்போது மன்னித்தவர் என்ன செஞ்சிருக்கணும், அவன் அந்த கேப் விட்டுருக்கூடாது. அதான் சொல்கிறேன், 2 வருஷம் பார்க்காமலே ஒருத்தர் அப்பா பிள்ளை பார்க்காம இருந்தபடினால கடைசியில் இவன் என்ன பண்ணுறான், நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்ட உடனே அப்சலோமை அழைப்பித்தான். 33 வாசிங்க. யோவாப் ராஜாவிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிழ். நல்லா கவனிங்க. இப்போ ராஜா சரியாயிட்டார். வந்த உடனே சரிப்பா அப்படின்னு கட்டி அணைச்சி தன் பிள்ளைய முத்தமிட்ட உடனே, லூக்கா 15 அதிகாரத்தை அப்படி தானே, பிள்ளை தப்பு செஞ்சு தூர தேசத்தில் போய் எல்லாத்தையும் அழிச்ச உடனே ஓடி இருந்தவனை தகப்பண்ண பண்ணாரு, மன்னித்து மறந்து கட்டி அணைத்து என்ன செஞ்சாரு, முத்தம் கொடுத்தார். அதே போல தாவீது ராஜா உண்மையா அவனை அன்பா ஏற்றுக்கிட்டு முத்தம் கொடுத்தவொடனே அதோட அந்த கசப்பு, அந்த வைராக்கி, அந்த சண்டை சச்சரவு எல்லாம் முடிஞ்சிருக்கணும். ஆனால் முடியாம அதுக்கு மேலே அப்சலோம் இப்போதான் பிளான் பண்றாரு. புரியுதா? என்ன பண்றான், நானே ராஜாவாவேன்ட்டு வழியில் போகிறவங்கள நீங்கள் அதுக்கப்புறம் 15 அதிகாரம் அப்புறம் படிச்சுப்பார். 15, 16, 17, 18 அதிகாரம் வரைக்கும் வழியில் போகிறவங்களாம் கூப்பிட்டு, நீ ராஜா கிட்ட போனால் உனக்கு நீதி கிடைக்காது, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு நியாயம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த மக்கள் மனதெல்லாம் கவர்ந்து கொண்டு அப்படின்னா நம்மளே ராஜாவாயிடணும். அப்போது புரியுதா அப்படின்ட்டு சொல்லி வேற அனுப்புகிறார். அப்சலோம் ராஜாவானா நல்லா இருக்குன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு. கடைசியில் என்னாச்சு, ஒரு சதி பண்ணி இவனே என்ன பண்ணிட்டாரு, ராஜாவானவன தாவீது என்ன பண்ணிட்டாரு, ஊரை விட்டு போயிட்டார். ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, நான் சொல்கிற கவனிங்க, அந்த வார்த்தை மறக்காதீங்க. என் கர்ப்ப பிறப்பான என் சொந்த குமாரனே எனக்கு விரோதமாக இப்படி எழும்பி இருக்கும்போது, 16 அதிகாரம் 11 நினைக்கிறேன், நோட் பண்ணி. தாவீது உடைய வருத்தம் என்ன சொல்லுங்க, சொந்த பிள்ளையே இப்படி ஆயிட்டானே. கேட்குற நீங்க உங்க பெற்றோரை இப்படி சொல்ல வைக்காதீங்க. எத்தனை புரியுது? இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க அவங்க சோறு போட்டால் தான் சாப்பிடுவீங்க. பிற்காலத்தில் நீங்க ஒரு பெரிய ஆளாகி உங்க பெற்றோர் கொஞ்சம் அப்படி கலந்து போற நேரத்தில் என் பிள்ளையே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்ல வைக்கூடாது. புரியுதா? அவர் சொல்றார், தாவீது சொல்றாரு, என் சொந்த குமாரனை, கர்ப்ப பிறப்பான சொந்த குமாரனை இப்படி என்ன நாட்டை விட்டு துரத்தும் போது இந்த பென்யமீன் அந்த சீமை தூஷிக்கிட்டுமே. கடைசியில் என்னாச்சு, ஆண்டவர் தாவீதோடு இருந்தபடினால அப்சலோம் சிறைப்பிடிக்கப்பட்டான். அதோட இல்லைங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க தெரியுமா? 20,000 பேர் கொல்லப்பட்டாங்க. நீங்கள் வாசிங்க அதில், அதே அந்த ஒரு வசனம் மாத்திரம். 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இவன் மாத்திரம் ஒரு பெருமை நான் தான் ராஜாவாவன்ட்டு இல்லைன்னா ஒழுங்காக இருந்திருக்கு. எத்தனை பேர் செத்தாங்க ஆயத்தம் சொல்லுங்க? 20,000. அதான் ஒரு பாவியான ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய சொற்ப மதியினம், ஒரு செத்தை. புரியுதா? எல்லாத்தையும் கேடு. 20,000 பேருக்கு செத்தது மாத்திரம் இல்லை, புரியுதா? அவனுடைய முடி எத்தனையோ சேக்கல் நிறைய இருக்கு. எத்தனை சேக்கல்? அது 14 பட்சமே. ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ வச்சுங்க. முடி எவ்வளோ கிலோ? 3 கிலோ முடி. யார் பொம்பளைங்க கூட இருக்குமா தெரியல. கடைசியில் என்ன ஆச்சு, அந்த தப்பிச்சு ஓடும்போது அந்த சன்னல் பின்னலான அந்த சிக்கலான ஒரு மரங்கள், கருவாலி மரங்கள் கீழே வரும்போது முடி மாட்டிக்கிச்சு, இவன் தொங்குறான். கடைசியில் என்னாச்சு, அவனை என்ன பண்ணாங்க, வெட்டி என்ன செய்தார்கள், கொன்று போட்டார்கள். எத்தனை பேர் புரியுது? நாமளே என்ன செய்ய சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, தன்னைத்தான் சொல்லுங்க, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படும். புரியுதா? தேவனிடத்தில் எப்படி இருங்க, அவரை போல மனத்தாழ்மையா இருங்க. ஜீவனத்தில் சொல்லுங்க என்னது, பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்.
பிசாசு மேலே இருந்து விழுந்தது காரணமே என்ன? அது பெருமை. எசேக்கியேல் அப்புறம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 28 அதிகாரம். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, காப்பாற்றுகிற கேருவாய் இருந்தவன், அங்க தேவனுடைய பர்வதத்தில் இருந்தவனை நானே ராஜாவாவேன்ட்டு அப்சலோம் தன்னைத்தானே உயர்த்தினது போல நானே தேவனாவேன்ட்டு அவன் உயர்த்தபடினால, புரியுதா, அவனை கீழே கர்த்தர் என்ன செய்தார்? தாழ தள்ளினான். அவன் தான் இன்னைக்கு சாத்தானா அநேக விழுந்து போன தேவ தூதர்களை, விழுந்து போன தூதர்களை வச்சுக்கிட்டு அலையிறான். புரியுதா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை சூத்திரமோ. இந்த 3 நமக்கு வரக்கூடாது. என்னென்ன சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. எழுதுன்ற கர்த்தரை சூத்திரமானோமா. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஒரு பாவியான மனுஷன் அநேக நன்மைகளை கெடுப்பான். கணத்திலும் ஞானத்திலும் பேர் பெற்ற ஒரு மனுஷனை சொற்ப சின்ன ஒரு மதியினம், சின்ன ஒரு முட்டாள்தனமான காரியம் அவன் என்ன செய்யுமா? அதே போல கெடுக்கும். எல்லாரும் கர்த்தரை சூத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த 3 என்கிட்ட இருக்கக்கூடாது. ஒருவேளை ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கே ஆண்டவரே என்னை விட்டு நீக்குங்க, நம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க, பரிசுத்த ஆவினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை சூத்திரம். இந்த சோதனை 3 ஆண்டவருக்கு வந்தது, 3 அவர் ஜெயித்தார். அவர் எல்லாத்தையும் ஜெயித்தது போல நம்மளும் ஜெயிக்கணும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு சின்ன ஒரு காரியம் வாழ்க்கை கெடுக்காதபடி, ஒரு மனுஷன் குடும்பத்துக்கு ஆண்டவரே அந்த கெடுதலை கொண்டு வராதபடி, ஒரு மனுஷன் நிமித்தம் தேசம் அழிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமக்கு உண்மையா இருக்க, உண்மை உத்தமமாக பரிசுத்தமா சாட்சியா வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உலக இச்சையிலிருந்து, கண்களின் இச்சையிலிருந்து, ஜீவனத்தின் பெருமையிலிருந்து ஒவ்வொருவரை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. உமக்கு உகந்த பாத்திரங்களாக பரிசுத்தமா சாட்சியா வாழ, உம்முடைய ராஜ்யத்திலே பங்கடைய கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மளோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரமட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.